குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி தொகை சொற்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே இருக்குது. அது பேச்சு வழக்கில் வந்தது தான் அந்த தொகை சொற்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த தொகை சொற்களை போட்டித் தேர்வுகளில் கேட்குறாங்க. போட்டித் தேர்வுகளில் இந்த தொகை சொற்கள் சம்மந்தமாக கட்டாயமாக கேட்பதற்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம். மேலும் இதை கட்டாயமாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். இப்போ வேந்தர்கள்னால் யார், நீர்னா என்ன, இது எல்லாமே இந்த பகுதியில் நம்ம படிக்க போகிறோம். இதை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்பதன் மூலமாகவே உங்களுடைய மனதில் இதை பதிய வைத்து கொள்ள முடியும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன படிங்க? இருதிணை அப்படின்னா இரண்டு திணைகளை குறிக்கும். அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக வரும் அல்லது ஒன்றை சார்ந்ததாக இருக்கும். அந்த வகையில் இரண்டு திணைகளை ஒட்டுக்கா சொல்கிறாங்க. அதுதான் இருதிணை என்று அழைக்கப்படுகிறது. இதை படிங்க பார்க்கலாம். உயர்திணை கீழே இருக்கிறது படிங்க. இந்த 3 புள்ளியை இக்குன்னு படிக்கணும். அக்ரிணை. இருதிணை என்று சொன்னால் தமிழில் உயர்திணை அக்ரிணை என்பது. நமக்கு கேள்வியில் இருதிணைகளில் ஒன்று குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கீழே 4 பதில்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ஆப்ஷன்ஸில் இந்த உயர்திணையோ அக்ரிணையோ நம்ம குறிப்பிடும்போது நம்ம அதை எளிதாக கண்டறிந்து ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு இது பயன்படும். அது மட்டும் இல்லை, இருதிணைகளை இதில் இடம்பெற்றுள்ள இருதிணைகளை குறிப்பிடுன்னு சொல்லும்போது பாடல்கள் உள்ளதுன்னு சொல்லலாம். அடுத்தது இரு சுடர் அப்படிங்கிறதுக்கு நம்ம 2 ஆப்ஷன்ஸ், 2 ஆன்சர் இருக்கு. படிங்க. அடுத்தது இரு சுடர் என்பது சூரியன் சந்திரன். இதுதான் ஆன்சரை கொடுத்துருக்காங்க. சூரியன் நமக்கு சுடராக வெளிச்சம் தருது. சந்திரன் எல்லா நேரங்கள்லேயும் தருதானில் நம்ம பௌர்ணமிக்கு நல்ல ஒரு ஒளியை தரும். எனிவே இது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதிலாக நம் முன்னோர்கள் வச்சுருக்காங்க. சூரியன் சந்திரன் இரு சுடர் என்று அழைக்கப்படுகிறது. முன்னாடி இரு திணை படித்தோம், அடுத்து இரு சுடர் படிச்சிருக்கிறோம். சூரியன் சந்திரன் என்பது இரு சுடர் குறிக்கும். இரு சுடர் எது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகள் கேட்கும் பொழுது சூரியன் சந்திரனை குறிப்பிட வேண்டும். பெரும்பாலும் இவை எல்லாமே நமக்கு அந்த இதில் இயற்கையாக நேச்சர்ஸில் வந்ததாக தான் இருக்கிறது. அதனால் இதை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதாவது சிறிய குழந்தைகளிலிருந்தே படிக்கும்போது நமக்கு நார்மலாகவே 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கும்போது இது கேட்கப்படும் கேள்விகள் தான். அடுத்தது முத்தமிழ். முத்தமிழ் என்ன என்று திருவிளையாடல் கூட கேட்பாங்க. முத்தமிழ் என்னங்கிறத கீழே இருக்கு, படிங்க. இன்னொன்று இருக்கு, படிங்க. நாடகம். இயல் இசை நாடகம். இதில் பாருங்க, சென்டரில் நான் கோடு போட்டிருக்கேன். அதனால இது 3ம் தனித்தனி. முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகத்தை குறிக்கும். முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகத்தை குறிக்கும். இது இசைன்னா நமக்கு தெரியும், நாடகம்னாலும் தெரியும். இயல்னா நமக்கு அந்த ஈட்டுறாங்க இல்லையா, இலக்கணம், இது போன்றவற்றை குறிக்கும். முன்னீர், அதாவது 3 நீர் என்பது தான் நம்ம முன்னீர்னு சொல்கிறோம். 3 நீர் அப்படின்னா எதை சொல்லுவோம்னு படிங்க. அடுத்தது அடுத்தது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். இதை தான் நம்ம முன்னீர்னு சொல்கிறோம். இந்த ஆற்று நீரும் ஊற்று நீரும் மழை நீரிலிருந்து தான் வருதுங்கிறது தான் முக்கியமான குறிப்பு. அதனால் நம்ம முன்னீர் என்றால் ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், இது 3மே நேச்சர்ஸ் வர்றதுனால இது நம்ம மனதில் எளிமையாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது தொகை சொற்கள் என்று அழைப்போம்.
அதாவது ஒன்றிணைந்தது போல் வருவதால் இதை தொகைச்சொற்கள் என்று அழைக்கிறோம். இது முன்னீர் என்பதற்கு ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். இது கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ் இலக்கணம் படித்தவர்களுக்கு ஈஸியாக தெரியும், மற்றவர்களும் தெரியணும். அடுத்தது மூவேந்தர். ஜாயின் பண்ணி படிக்கணும். மூவேந்தர்கள் யாரு அப்படிங்கிறது தான் இந்த இதை சொல்கிறோம். மூவேந்தர்னா 3 அரசர்களை குறிக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்களை தான் குறிக்குது. மூவேந்தர்களின் பெயர்கள் கீழே இருக்கு, படிங்க. அடுத்தது அடுத்தது சேரர், சோழர், பாண்டியர். மூவேந்தர்கள் யார் அப்படின்னா சேரர், சோழர், பாண்டியர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. சேரர், சோழர், பாண்டியர் இவங்கள தான் வந்து நம்ம மூவேந்தர்கள்னு சொல்கிறோம். எல்லாருமே இவங்க மூவர்களுமே நம்ம தமிழகத்தை குறிப்பாக ஆட்சி செஞ்சவர்கள் அப்படிங்கிறதுனால சேரர், சோழ, பாண்டியன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஏறக்குறைய இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மன்னர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க சோழர்கள் தஞ்சையை ஆட்சி ஆண்டும்போது பாண்டியர்கள் இங்கே மதுரை ஆட்சி ஆளுறாங்க. அதே பீரியடில் சேரர்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் சைடு, அதாவது கேரளா ஒட்டிய பகுதிகளில் சேரர்கள் ஆட்சி ஆளுறாங்க. அதனால தான் இது வந்து ஒரு சேர வந்து சேர, சோழ, பாண்டியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மூவேந்தர் யாருன்னா சேர, சோழ, பாண்டியர்கள். இது திரைப்பட பாடல்களில் கூட நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. மூவேந்தர்னு ஒரு படம் கூட நமக்கு இருக்குது. ஸோ சேர, சோழ, பாண்டியர்கள் இவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்ததுனால மூவேந்தர்கள் என்று அழைக்கிறோம். அடுத்தது முப்பால். முப்பால் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கேட்குறோம். முப்பால் இது வந்து என்னங்கிறத நம்ம கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கோம். முப்பால் என்பது படிங்க. அறம். முப்பால்ல முதலில் வருவது அறம். அடுத்தது அடுத்து வருவது பொருள். மூன்றாவதாக வருவது இன்பம். அறம், பொருள், இன்பம். அறம், பொருள், இன்பம். முப்பால் என்று அழைக்கப்படுவது எது என்றால் அறம், பொருள், இன்பம். இதை இந்த 3 தொகை சொற்களை தான் நம்ம முப்பால் என்று அழைக்கிறோம். அறம், பொருள், இன்பம் என்ற 3 தொகை சொற்களையும் முப்பால் என்று அழைக்கிறோம். இதில் கொஞ்சம் மாறி மாறி வரும்போது இது எளிமையாக தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் இது சரியான முறையில் நம்ம மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா போட்டித் தேர்வுகளுக்கு போகும்போது நம்ம குழப்பம் இல்லாமல் எழுதணும். அடுத்தது நான்கு மறை. இது வந்து இதில் வந்துச்சு. இதில்னா ஹிஸ்ட்ரியில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்துச்சு. 4 மறை. இப்போ நம்ம ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்கு இல்லையா. இப்போது இந்து மதத்துக்கு இருக்குது, முஸ்லீம் மதத்துக்கு இருக்குது, கிறிஸ்துவ மதத்துக்கெல்லாம் ஒரு பைபிள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, பகவத்கீதை இதெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி. அப்போ 4 மறையாக இருந்தது என்ன, அதாவது வேதங்கள். இது ஒரு விதமான அந்த வேதங்களில் ரிக், யஜுர், சாம, அதர்வன என்ற 4 வேதங்களும் பண்டைய காலத்தில், அதாவது அரசர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதெல்லாம் இப்போ புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய நூலகத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ரிக், யஜுர், சாம, அதர்வன. அடுத்தது நாற்படை, அதாவது 4 வகையான படை. ஒரு அரசர் போருக்கு போகும்போது அந்த காலத்தில், இப்பெல்லாம் நம்ம வந்து ட்ரோன், வெரி குட். தேர்ப்படை, காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, இதுதான் வந்து நாற்படை அப்படின்னு சொல்கிறோம். படை 4 வகையான படைகளை வந்து அந்த காலத்து அரசர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. தேர்ப்படைனா ஒரு தேர் போன்ற அமைப்பில் குதிரைகளை முன்னாடி கட்டி அதில் வீரர்கள் வருவது போல் இருக்கலாம்.
பழைய படங்களில் பார்த்துருக்கேன். காலாட்படைன்னா நேரடியாக அவங்க சண்டையிடுவாங்க. நேரடியாகவே வீரர்கள் போர்க்களத்தில் கத்தி வச்சுக்கிட்டு தடுக்கக்கூடிய ஆயுதத்தை வச்சுட்டு சண்டை போடுறது. அடுத்து வந்து யானைப்படைன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய யானைகளை கொண்டு போகிறது. யானைங்க மேலே ஒரு வீரர் இருப்பார், அவர் சில அம்புகளை எய்கிறது. அது ஆப்போசிட்டில் வரக்கூடிய யானைப்படையை அவர் வந்து அட்டாக் பண்ணுறது. அடுத்து குதிரைப்படைனா குதிரையில் உட்காந்துக்கிட்டே வந்து எதிரில் வரக்கூடிய எதிரிகளை அட்டாக் செய்கிறது. இந்த மாதிரி 4 வகையான படைகளை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. பல ஆயிரம் யானைகளை ராஜராஜ சோழன் கடலில் ஏற்றிச் சென்றதாக